இதை பார்த்தா சிங்கத்தால குப்புறக்க தலை குப்புற விழுற மாதிரி எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே ஒரு ஒன் டே டூர் பிளான் பண்ணிங்கன்னா அந்த டூர் வந்து நல்ல அட்வென்ச்சராகவும் ஒரு வாட்டர் ஃபால்ஸோடையும் ஒரு நல்ல ஹில்ஸ் ரேஞ்சிலையும் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஹில்ஸை கண்டிப்பாக ஏறலாம். ஒன் டே ட்ரிப்புக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான மலைக்கு தான் வந்திருக்கோம். இது முக்கியமான மலைங்கிறத விட ஒரு மோசமான மலைப்பாதை கொண்ட மலைன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 70 கொண்டை வீசி வளையலை கொண்ட மலை இது. அதுதான் நம்ம கொல்லிமலை. கிட்டத்தட்ட 4600 அடிக்கு மேலே நம்ம மேலே ஏறி போனால் அங்கே வந்து நம்ம ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியை அழகாக பார்க்கலாம். அந்த வியூ செம்ம அழகாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அரப்பளீஸ்வரர் கோயில் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சூப்பராக வரலாம். போகும்போதே இந்த வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. அதோட பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கொண்டை வீசி வளைவு எல்லாமே அந்தளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பெண்டுலேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அந்தளவுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்கும். ஸோ மற்ற மலையோட இந்த மலை ஏறுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பு தான். ஸோ ட்ரைவிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு நம்ம போனால் சூப்பராக இந்த மலையை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாங்க வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு. டிக்கெட் எடுத்தாச்சு. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் மட்டும் தான் இங்கே ஓப்பன். வாங்க கப்போம், நீர்வீழ்ச்சி போய் பார்ப்போம். இந்த இடத்த பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொல்லிமலையில் ஏறினதுக்கப்புறம் நம்ம அந்த ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி வந்து நம்ம கீழே இறங்கி தான் போய் ஆகணும். கீழே இறங்கி போயிட்டு தான் அங்கே போய் நம்ம வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாகணும். ஸோ இதான் அதோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து இறங்கி போயிட்டு நம்ம அங்கே பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸே நம்மளுக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த இடம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த நேச்சரோட சவுண்டும் அந்த நேச்சரோட அழகும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த 1000 படியே இறங்கி தான் கீழே இறங்கி ஆகணும். இறங்கும் போது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. என்ன இவ்வளோ ஈஸியாகுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆப்போசிட்டில் வரவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வராங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நடந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல் நம்மளுக்கு தெரியும். எங்களுக்கும் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நடந்து திரும்பி வந்தால் பாருங்கள் சத்தியமாக முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்களும் போய் இந்த ஃபீலை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு சில இடத்துலலாம் அப்படியே படி செங்குத்தாக கீழே இறங்கும். அதெல்லாம் ரொம்ப பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அது கீழே போயிட்டீங்கன்னா ஒரு நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கும். அந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க உங்களுக்கு. ஸோ வாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக காட்டுறேன். நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு 1700 அடிக்கு கீழே ரொம்ப அருகி தேடி போயிட்டு இருக்கோம். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்லா படிகள் இருக்கு. அது படியோ அடியோ ஒரு வார்த்தை தானங்க மீறுது. என்னங்க நீங்க ஒரு வார்த்தை தப்பா பேசுனா என்னங்க தப்பா பேசுறீங்களாங்க நீங்க? ஏங்க நீங்க சொன்னது அது இதுதான் போல இருக்குங்க. இது செங்குத்தான படியா? இத பார்த்தா செங்குத்தால குப்புறக்க தலை குப்புற விழுற மாதிரி எல்லாம் இருக்குது. வா 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 அருண், அங்கேயே ஒரு கேமரா போட்டோ. பேசுறீ எப்படி? கேமரா மைக் ஆஃப் ஆனது கூட தெரியாமல் இங்கே சீன் போட்டுட்டு ஒருத்தன் பேசியிருக்கான் பார்த்தீங்களா? இவன் தான் நம்ம சேனலோட ஆங்கர்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. இவன் அளப்பறதை தான் தாங்க முடியல. சரி இவனை விடுங்க. இப்போ நம்ம எப்படி நம்ம இறங்கி போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு பெரிய பாறை வரும். அந்த பாறை கடியில் நம்ம பூந்து போகிற மாதிரி இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து போனீங்கன்னா அந்த ஸ்பாட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த ஸ்பாட்டில் நின்று தான் எல்லோரும் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மலையை பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்துட்டு அங்கேருந்து எல்லோரும் வந்தோடனே இதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் இறங்கி போனால் நம்மளுக்கு அந்த அருவி வந்துடும்.
இப்போ நம்ம கிட்டத்தட்ட அருவியை நெருங்கியாச்சு. நம்ம அருவியை நெருங்கும் போது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாறையாக நிறையா உடஞ்சி கிடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போயணும். பார்த்திங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு தான் அங்கே வந்துட்டுருக்காங்க. தண்ணி செம ஜில்லுன்னு இருக்குமா அங்கே கேள்விப்பட்டோம். நம்ம போய் இப்போ குளித்தோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இப்போ தெரிய போகுது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பாறையாக கிடக்கும். இந்த பாறையெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்கே போய் ஆகணும். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பாறை அங்கே கிடக்கும். நம்ம இதில் தான் கேர்ஃபுல்லாக போயணும். ஏன்னா பாறை வந்து எந்த இடுக்குலையும் மாட்டிடுச்சுன்னா கால் ட்விஸ்ட்டாக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் இதில் நம்ம போயாகணும். அருவி இங்கேருந்தே தெரியுது பாருங்கள். நம்ம இப்போ அருவிட்ட நெருங்கியாச்சு. வேறு லெவலாக இருக்குது. நல்லாவே தண்ணி ஃப்ளோ இப்போ இருக்குது. ஸோ நிறைய பேர் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வாங்க போகலாம். ஆக்சுவலி இப்போ தண்ணி சரியான ஃப்ளோவில் இருக்குது. அதே மாதிரி கூட்டமும் அதை விட அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்களா, ஆளாளுக்கு அங்கங்கே போஸ் கொடுத்துக்கிட்டு தண்ணியில் குளிச்சுக்கிட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கொல்லிமலை அருவி கொட்டுற இடத்துல வந்து நம்ம போய் அங்கே குளிக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக ரிஸ்க் எடுத்து தான் போய் ஆகணும். ஏன்னா போகிற வழி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு கயிறு கட்டியிருக்காங்களே, அந்த கயிறை பிடிச்சிட்டே போய் தான் அங்கே போயிட்டு நம்ம அந்த அருவி கீழே நின்று குளிக்க முடியும். தண்ணி நல்லா சரியான ஃப்ளோவில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்டும் கூட. ஸோ அந்த அடிக்கிற அடியிலே நம்ம முதுகுலாம் விரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக வரும். என்ன ஒன்று, இந்த கயிறை பிடிச்சி போகிறது ஸ்விம்மிங் தெரியாமல் போகிறவங்க கொஞ்சம் வந்து பயந்துக்கிட்டே தான் போவாங்க. தண்ணி ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கயிறை பிடிச்சி போயிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்ததுக்கு வாங்க நம்மளும் போய் நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொல்லிமலை திருப்பி எப்படி கஷ்டப்பட்டு ஏறணும், கொல்லிமலையில் வேறு என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அடுத்த வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. See you soon.